வணக்கம். திருவாரூரில் பிறந்தா முக்தி, காசியில் இறந்தா முக்தி, சிதம்பரத்தை தரிசிச்சா முக்தி, அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி, உத்திரகோச மங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி. மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களால் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி இனிமேலும் பிறப்பு தராதிங்க, முக்தி கொடுங்க அப்படின்னு வேண்டார். உத்திர கோசமங்கை. உத்திரம் அப்படின்னா உபதேசம், கோச அப்படின்னா ரகசியம், மங்கைன்னா பார்வதி அம்மாள். திரு உத்திர கோச மங்கைனா சிவபெருமான் பார்வதிக்கு உபதேசம் செய்த இடம். இந்த கோயிலுக்கு மங்களகிரி, ஞானகிரி, ராவணபுரம், ஆதி சிதம்பரம், ரிஷிபுரம், பிரம்மபுரம் அப்படிங்கிற பேரெல்லாம் இருக்குது. இதுதான் உலகின் முதல் சிவன் கோவில். இதுதான் சிவனோட சொந்த ஊராக கருதப்படுகிறது. உத்திரகோசமங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. திருவிளையாடல் புராணத்தில் இடம்பெற்ற சிவன் வலைவீசி மீன் பிடித்த இடமும் இதுதான் உலகின் முதல் நடராஜர் சிலை. அதனால் இதை ஆதி சிதம்பரேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம். 20 ஏக்கர் பரப்பளவுள்ள இந்த கோயில் 7 ராஜகோபுரங்களை கொண்டுள்ளது. எப்பொழுதும் சந்தனக்காப்புடன் காட்சி தரும் மரகதலிங்கம் 5.5 அடி உயரமுள்ளது. 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்த கோயில். நவகிரக வழிபாடு தோன்றுவதற்கு முன்னரே தோன்றிய கோவில். சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய்க்கு இங்கு வழிபாடு செய்யப்படுகிறது. முதல் கோவில் இது என்பதால தான் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோயிலில் தீர்த்த கிணறு 5 இருக்குது. பொய்கை தீர்த்தம், வியாச தீர்த்தம், மங்கள தீர்த்தம், அக்னி தீர்த்தம் மற்றும் பிரம்ம தீர்த்தம் ஆகும். எல்லா கோயிலையும் விநாயகர் சிவனுக்கு வலது பக்கத்தில் இருப்பார். ஆனால் இங்கே சிவனுக்கு இடது பக்கத்தில் விநாயகர் இருக்கிறார். கல்யாணம் ஆன உடனே தெய்வானையோடு முருகர் சிவனிடம் ஆசி பெற இந்த கோவிலுக்கு இந்திரன் பரிசளித்த யானை வாகனத்தில் வந்திருக்கிறார். இந்த கோவிலில் முருகனை யானை வாகத்தில் பார்க்க முடியும். இங்குள்ள பஞ்சலோக நடராஜர் ஆண் ஆடும் தாண்டவத்துடனும் பெண் ஆடும் நளினத்துடனும் காணப்படுறாரு. இங்குள்ள வாராகியம்மன் சுயம்புவாக இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. 3000 ஆண்டு பழமை வாய்ந்த இலந்தை மரம் இன்னும் இருக்குது இந்த இடத்துல. இந்த மரத்தடியிலிருந்து தான் சிவபெருமான் 1000 ரிஷிகளுக்கு குருவாக இருந்து உபதேசம் செய்திருக்காரு. மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் உருவமாக இருந்து காட்சி கொடுத்துருக்காரு இந்த கோயிலில். மண்டோதரி தனக்கு ஒரு நல்ல சிவபக்தன் தான் கணவனாக வேணும் அப்படின்ட்டு இங்கே தான் வேண்டிக்கிட்டாங்க. ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் இந்த கோயிலில் தான் நடந்திருக்கு. மேலும் ஒரு அதிசயம் என்ன என்றால், இந்த குளத்தில் வாழும் மீன்கள் எல்லாம் கடல் மீன்கள். மங்களநாதருக்கும் மங்களேஸ்வரிக்கும் சகஸ்ரலிங்கத்திற்கும் கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், கொடிமரம் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இங்குள்ள 3000 ஆண்டு பழமையான இலந்தை மரத்துக்கடியில் 1000 ரிஷிகளுக்கு சிவன் குருவாக இருந்து உபதேசம் செய்துட்டு இருந்தார். மண்டோதரி சிவபெருமானிடம் குழந்தை வரம் வேண்டி தவம் இருக்காங்க. இதை அறிந்த சிவபெருமான் தன்னிடம் உள்ள ஓலை சுவடிகளை பாதுகாக்கச் சொல்லி அங்குள்ள முனிவர்களிடம் சொல்லிவிட்டு மண்டோதரிக்கு குழந்தையாக காட்சி கொடுக்கிறார். அந்த இடத்துல வந்த ராவணன் குழந்தையை தொட்டுவிடவே இங்கே உள்ள கிணற்றில் தீப்பிழம்பு உருவானது. இதை பார்த்த முனிவர்கள் சிவனுக்குத்தான் ஏதோ ஆயிருச்சுன்னு நினச்சி ஒவ்வொருவரும் முன்வந்து தானாக அந்த நெருப்பில் விழுந்து மோட்சம் பெற்றார்கள். 999 ரிஷிகளும் சிவனுடன் ஐக்கியமாயிட்டாங்க. அதுதான் இங்கிருக்கிற சகஸ்ரலிங்கம். ஒரே ஒருவர் மட்டும் சிவபெருமானின் சொல்படி அங்கேயே ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து கொண்டு சிவனுக்காக காத்திருந்தார். அவர்தான் அடுத்த பிறவியில் வாதவூர் அடிகளாக பிறந்த மாணிக்க வாசகர். பிரம்மாவும் விஷ்ணுவும் தனக்குள் யார் பெரியவங்க அப்படின்னு போட்டி இருந்தப்ப பிரம்மா சிவனோட முடியை பார்க்கறதுக்காக பல யுகங்களாக மேல் நோக்கி பயணப்பட்டுருக்கார். விஷ்ணு பன்றியாக மாறி சிவனுடைய அடியை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காரு.
சிவன் தலையிலிருந்து விழுந்த தாளம்பூவை பிரம்மா பார்க்குறாரு. தாளம்பூவிடம் நயந்து பேசி தான் முடியை கண்டுவிட்டதா பொய் சொல்லுமாறு சொல்கிறாரு. தாளம்பூவும் சிவன்கிட்ட அவர் முடியை பார்த்துட்டதா சொல்லுது. கோபமடைந்த சிவபெருமான் தாளம்பூவை இனிமேல் சிவபெருமான் கோவிலில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. தாளம்பூ வருந்தி வேண்டி சிவபெருமானிடம் பாவ விமோச்சனம் பெற்ற கோயில் இந்த கோயில். அதனால தான் உலகின் வேற எந்த கோயிலையும் தாளம்பூ சிவபெருமானுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் இந்த கோயிலில் பயன்படுத்துவாங்க.